ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீன் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அப்போது தான் ரோட்டரி பற்றி என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ரோட்டரி வாங்க இட்ஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் 2017 வந்து ரோட்டரியில் சேர்றேன். சரி, ரோட்டரி வந்து நம்ம தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா ரோட்டரி வந்து போலியோ ட்ராப்ஸ் தான் போடுதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ரோட்டரிக்குள்ளார இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரோட்டரி போலியோ ட்ராப்ஸ் மட்டும் போடுறது இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 ஏரியா ஃபோக்கஸை மனித வளத்துக்கு உண்டான நல்ல 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 வழிகளை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வழிகளாக வந்து மக்களுக்கு கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லைங்க. 2017 வந்து நான் ஆஸ் அ சார்ட்டர் மெம்பராக சேர்ந்ததுக்கப்புறம் 2018-19 டைமில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் அப்போ தான் வந்து ரோட்டரி பற்றி என்னன்னே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரோட்டரி ஓஆர்ஜியில் போய் உள்ளார போய் பார்க்குறேன். அப்போ ரோட்டரி ஓஆர்ஜியில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது எந்தெந்த மக்களுக்கு போகுது, எங்கெங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதில் அப்போ தான் ரோட்டரி மேலே வந்து ஒரு மிகுந்த ஈடுபாடு ஆணுச்சு. அந்த வருஷமே ரோட்டரி ஃபவுண்டேஷன் நான் கொடுக்கணும் ஒரு ஊந்தலில் என்ன பண்ணுறேங்க, ஒரு $1000 வந்து ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டுக்கு நான் கொடுக்குறேங்க. சரி, அது மட்டும் கொடுத்தா பத்தாது, நம்ம போலியோக்கும் கொடுக்குன்னு சொல்லிட்டு போலியோக்கும் வந்து $1000 கொடுத்து அந்த வருஷம் $2000 வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுங்க. அந்த ஃபவுண்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபவுண்டேஷனோட உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பணமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் நடக்கிற அத்தனை கிராண்ட்ஸுக்கு நம்ம சார்ந்த அந்த ப்ராஜெக்ட் தான் போகுதுன்னு தெரியும் போது இன்னமும் அந்த ஃபவுண்டேஷன் மேலே ஈடுபாடு அதிகமானுச்சுங்க. நான் கொடுக்குற இங்கே ஒரு ₹1 இங்கே கொடுக்குற ₹1 வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குதுங்க. அதே மாதிரி ஒரு பிரேசிலில் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாப்பாடு கிடைக்குதுங்க. ஒரு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சோமாலியாவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு லிட்ரஸி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு படிப்பு கொடுக்குன்னு தெரியும் போது ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருந்துச்சு நான் கொடுக்கறதுக்குங்க. அதில் ஸோ இதுதான் என்னோட ஃபவுண்டேஷன் வந்து முதல் அடி எடுத்து வச்சதே வந்து 2018 தாங்க. ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குற ஃபண்டு எல்லாத்துக்கும் எப்படி போய் சேருது, எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் போய் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துலலாம் போய் சேருது அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துன்னு சொல்லி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்தீங்க. இது வரைக்கும் உங்களுடைய ரோட்டரி வாழ்க்கையில நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இது வரைக்கும் எவ்வளோ சார் கொடுத்துருப்பீங்க? சார், இது வரைக்கும் என்னோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு $50,000 பக்கத்தில் கொடுத்தாச்சுங்க சார். இதில் இந்த வருஷம் வந்து $51,000 கிராஸ் பண்ண போறேங்க. அந்த ஆட் அண்ட் மணி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கொடுப்போம் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கே சேரிட்டி கொடுப்பாங்க. தட் டூ நம்மள மாதிரி ரொட்டேரியன்ஸ் வந்துட்டு பீப்புளுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம ஜென்ரல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல நிறைய பாக்குறோம். அதுல வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது ரோட்டரியில இருக்கும்போது. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கறது இருக்கட்டும், உங்க ஃபேமிலியில எப்படி அக்செப்ட் பண்றாங்க, இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க இதுக்கு உங்களை தடையே போட்டது இல்லையா?